தர்மபுரி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் தாங்கள் மருத்துவம் படிக்க காரணமான 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நல்லம்பள்ளியை அடுத்த தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கவுந்தை மாதம்மாள் தம்பதியின் மகளான சந்தியா, ஹரிபிரசாத், சூரிய பிரகாஷ் ஆகிய மூவரும் அரசு பள்ளிகளில் படித்துள்ளனர். இந்த 3 பேரும் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் கொண்டுவரப்பட்ட 7.5 விழுக்காடு இட ஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததாக மாணவர்கள் பெருமையுடன் தெரிவித்தனர். மேலும் தங்களது மருத்துவ கனவை நனவாக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கிடைக்காத ஒரு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் நாங்கள் 3 பேரும் எம்பிபிஎஸ் சீட் எடுத்தனால எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி ஆல்சோ அவங்க பட்ட கஷ்டத்துக்கு கிடைச்ச ஒரு பலன் இதெல்லாம். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு எதுவும் முடியலன்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் அது 7.5 கோட்டா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே அப்படின்ட்டு வந்தனால இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பசங்க எல்லாராலையும் போக முடியுது. இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரளிப்புதூர் ஊராட்சியின் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நல்லியப்பன் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் நத்தம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான நத்தம் ரா விஸ்வநாதன் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி முன்னிலையில் பாஜகவிலிருந்து விலகி 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நாற்றம்பள்ளி அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜகவில் இருந்த புலவர் குட்லக் ரமேஷ் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் மீண்டும் இணைந்தார். பேரூராட்சி கழக செயலாளர் மகேந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டினை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வழங்கினார். அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் டில்லி பாபு, நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் NMC சீனிவாசன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாம்ராஜ், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், பொதுக்குழு உறுப்பினர் KG சுப்பிரமணி, ஜோலார்பேட்டை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் தேவன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் R லட்சுமிபதி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலின் தேர்கள் மழையிலும் வெயிலிலும் பாதுகாப்பின்றி நிற்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இக்கோயிலில் ஆனி மாத தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேர்களை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தாமல் வெயிலிலும் மழையிலும் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் தேர்கள் உறுதித்தன்மையை இழந்து அடுத்த தேரோட்டத்தின் போது பழுதடையும் என பக்தர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த தேரோட்டத்தின் போது தேரின் வடம் 3 முறைக்கும் மேல் அருந்ததால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். இந்த நிலையில் மீண்டும் அறநிலையத்துறை நிர்வாகம் அலட்சியத்துடன் தேர்களை முறையாக பராமரிக்காமல் வெயிலிலும் மழையிலும் நிறுத்தியுள்ளனர். எனவே இதுகுறித்து உடனடியாக விடியா திமுகவின் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.